சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஆதார் அட்டை நகலை கட்டாயம் எடுத்து வர வேண்டும் என்று தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல கால பூஜைகளுக்காக வரும் 15ஆம் தேதி மாலை நடை திறக்கப்படுகிறது. இந்த தரிசனத்திற்கு ஆன்லைன் மூலம் 70,000 பக்தர்களுக்கும் உடனடி முன்பதிவு மூலம் 10,000 பக்தர்களுக்கும் அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பம்பை, எருமேலி, வண்டிப்பெரியார் ஆகிய இடங்களில் உடனடி முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த முறை சீசன் தொடங்கியதில் இருந்து 18 மணி நேரம் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு தலைவர் PS பிரசாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் ஆதார் அட்டை நகலை கட்டாயம் எடுத்து வர வேண்டும் என்றும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. சபரிமலையில் ஆன்லைனில் பேருந்து டிக்கெட்டையும் முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகமாக உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக கோயில் நடை வருகின்ற 15ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இந்நிலையில் சாமி தரிசனம் செய்வதற்கு ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் பக்தர்கள் பம்பைக்கு வந்து செல்ல ஆன்லைன் மூலமாகவே பேருந்து டிக்கெட்டுகளையும் முன்பதிவு செய்யலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் பக்தர்களுக்கு கழிப்பறைகள் உட்பட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கிறதா என்பதை தேவசம் போர்டு உறுதி செய்ய வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களில் பெருமளவு பக்தர்கள் வருவார்கள் என கூறியிருக்கும் நீதிமன்றம், நிலக்கல், பம்பை, சன்னிதானம் ஆகிய இடங்களிலும் சபரிமலை செல்லும் வழிகளிலும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என உதவி பொறியாளர்கள் அடிக்கடி பரிசோதித்து நிர்வாக பொறியாளருக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது.